ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சந்தானம், செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்க நடிப்பில் பிரேமானந்த் டைரக்ட் பண்ணியிருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் இதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது டிடி தில்லுக்கு துட்டு அதோட 4வது ஃப்ரான்ச்சைசி. இதுக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு, நல்லாவும் பேசப்பட்டது. அதே டேரக்டர் தான் இதையும் இயக்கியிருக்கிறாரு. படத்தை வந்து பொதுவாக அந்த ஒரு ஹாண்டட் பங்களா இருக்கும், அந்த பேய் படத்தில் போய் ஹீரோயின் போய் மாட்டுவாங்க. மாட்டினதுக்கப்புறம் அது வந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றத காமெடியாக நம்ம சந்தானம் இந்த 3 ஃப்ரான்ச்சைஸிலையும் சொல்லியிருப்பாப்புல. இதில் அதே தான் ஒரு சின்ன சேஞ்சுக்கு இதில் சந்தானம் கிசா 47 ஒரு மூவி ரிவ்யூவராக இருக்காரு. இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களால வந்து காண்டான செல்வராகவன் அவர் இறந்துட்டாரு. ஸோ படத்தை நீங்களாம் காலி பண்ணுறீங்கன்னா உங்களை நான் குடும்பத்தோட காலி பண்ணுவேன்னு சொல்லி எல்லாரையும் தேட்டருக்கு வர வச்சு தேட்டருக்குள்ள ஒரு ஹாண்டடை கொடுத்து கொலை பண்ணுறாப்புல. ஸோ இதுல இருந்து சந்தானம் அண்ட் அவர் ஃபேமிலி தப்பிச்சுச்சா அப்படின்றதான் வந்து படத்தில் காமிக்கிறாங்க. சந்தானம் இதில் வந்து புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரோன்னு சொல்லி நம்மளை படம் ஃபுல்லாக தான் வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ப்ரூன்ட்டே இருக்காப்புல. அதோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரா குணஸ்டெல்லாம் நம்மளால சகிக்க முடியல. அவரோட வழக்கமான பஞ்ச் லைனை கலாய்க்கிறது எதுவுமே இல்லாமல் அவருக்கு டோட்டலாக போய் ஒரு தேட்டரில் மாட்டிக்கிட்டாப்புல. நம்மளும் ஒரு காமெடியில் மாட்டிட்டு முழிக்கிறோம். பட் இதுல இருந்து நம்ம உண்மையை காப்பாற்றி வெளில கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன். இதில் அவர் தான் வந்து நம்ம எங்கெங்கே தொய்வாரோம், எங்கெங்கே போர் அடிக்குதோ அங்கே பெயிண்டை பூச்சி வந்து நிற்கிறது, இல்லை எலி குஞ்சு அவரோட டிராயருக்குள்ள உள்ளே புகுந்து போகிறது, சந்தானத்தை முதுகிலேயே தாங்கிட்டு காமெடி பண்ணுறது, மொத்த படத்தையும் அவர் வந்து தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாப்புல. இவரை மாதிரி இன்னொரு கூட வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறது வந்து நிழல் ரவி கேப்டனாக இருக்காரு. இவர் அந்த ஃப்ளாஷ்பேக்கு போகும்போது அந்த வாய்ஸ் சான்ஸர், அந்த வாய்ஸ் ஓவருக்கு உரிய வாய்ஸை செதுக்கி அனுப்பிச்ச மாதிரி இருக்கு. பட் இவர் வந்து அந்த டாய்லெட் வச்சு பண்ணுற காமெடிலாம் ரொம்ப பழசு. அது இந்த படத்தில் வந்து அப்படியே வச்சு உழப்பி விட்டுருக்காங்க. படத்துக்கு இன்னொரு ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் என்னன்னா, தேவையில்லாத விஷயம் வந்து அந்த கஸ்தூரியோட கேரக்டரைசேஷன். அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படத்துல நடிக்கிறாங்க, காமெடி நல்லா அவங்க பண்ணியிருந்தா கூட ஒரு அம்மா, அதாவது சந்தானத்தோட அம்மாவா வராங்க, ஒரு எப்பயுமே சாமி கும்பிட்ற ஒரு பக்தியான அம்மாவா இருக்காங்க. பட் இதில் தேட்டருக்குள்ள அவங்க ஒரு கேரக்டரை மாறும் பொழுது அவங்கள ஒரு தெலுங்கு பேச வச்சு ஒரு கிளாமரா மாத்தி, இப்போ இந்த வயசு 50 வயசு கிட்ட அவங்கள கிளாமர் பண்றேன்னு சொல்லி ரொம்ப நம்மளை வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க நமக்கும் கஷ்டமா இருக்கு. அவங்களும் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இவங்கள மாறன் உஷார் பண்ற ட்ரை பண்றதுலாம் வந்து ரொம்பவும் வந்து ஒரு காமெடினே சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல காமெடி. நைட்டியோட பல்ல தேய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி லோக்கலா சுத்திட்டு இருக்கிற சந்தானம் தங்கச்சி இதுல மாடனா கௌதம் மேனனுக்கு ஜோடியா வரும்போது கும்னு இருக்காங்க. கௌதம் வாசுதேவன் தான் படத்தை எதுக்குடா மத்தவன் ஸ்பூஃப் பண்ணோன்னு அவரே வந்து காக்க வேட்டையாடு விளையாடு எல்லா கேரக்டரும் அவரே பண்ணிட்டாப்ல. முதல்ல ஒரு பேசுறது இங்கிலீஷ், அப்புறம் காஃபியில வந்து புகை வருதுன்னு கிங்ஸ்லி கொட்டிக்கிறது, இந்த மாதிரி சீன் நல்லா இருந்தா கூட ஓவரால் ஒரு தொகுப்பா பார்க்கும்போது மொட்டை ராஜேந்திரன் அளவுக்கு யாரும் பெருசா படத்துல சைன் பண்ணல. இந்த டேரக்டருக்கு வந்து ரிவ்யூ பண்ற ப்ளூ சட்டை மாற இந்த மாதிரி ஆட்கள்ல என்ன கோவம் தெரியல, அது ஒரு வெறுப்பா வச்சிருக்காப்புல. ஏற்கனவே இதே மாதிரி சீரியஸா சுப்புன்னு ஒரு படம் வந்தது, அது துல்கார் சல்மான் எல்லாம் ரிவ்யூ பண்றது சீரியஸா கொலை பண்ணுவாரு. இதுல காமெடியா பண்றோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாக்குற ஆடியன்ஸையும் சேர்த்தே கொலை பண்ணியிருக்காங்க. பிகினர் ரிவ்யூ பண்றவங்க குடும்பம் வரவழைச்சு ஒரு தேட்டருக்குள்ள ஒரு படத்தை ஓட்டி அதுல இருந்து தப்பிக்க வைக்கிறதுன்ற அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. சந்தானத்தை வச்ச படம் நல்லா இருந்தா ஓட போகுது, நல்லா இல்லைன்னா ஊத்தி மூட போகுது. ரிவ்யூ பண்றதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. நீ ஒழுங்கா படம் எடுத்தா நான் ரிவ்யூ பண்ண போறேன்னு ரிவ்யூவர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் வச்சது தெரியுமா, பாராட்டலாம். படத்தோட மியூசிக் வந்து மரண கொடுமையா இருக்கு. ஒரு பேய் படம்ன்றதுக்காக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் எங்கெங்க எடுத்து போட்டு இந்த ஜெகன்மோகனி காலத்து மியூசிக்கை போட்ட மாதிரி அவ்வளோ மட்டமா இருக்கு. பட் கேமரா தீபக் கூடுதல் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஎஃப்எஸ் இவங்களால பட்ஜெட் காரணமா பெருசா செலவு பண்ண முடியாதனால நிறைய பேருக்கு மேக்கப்பை போட்டு அலைய விட்டுறாங்க. ஹீரோயின்லாம் அவங்க புக் பண்ணிருக்கே வேணாம், அந்த மாதிரி 3/4 நேரம் பேயாதான் வருது. பட் இதை பேய் பிடிச்சி நம்மளே அது கொலை பண்ண ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் சந்தானம் காப்பாத்தி எப்படி குடும்பம் நடத்துவார்னு சத்தியமா தெரியல. படத்துல வந்து சப்டைட்டில கீழே குனிஞ்சு பாக்குறது, ரீ ரெக்கார்டிங் வரதை வச்சு அடுத்து என்ன சீன்னு ஒரு ரிவ்யூவரா கண்டுபிடிக்கிறது, படத்துல வந்து இப்போ ஒரு டோனுக்கு ஏற்ற மாதிரி கேமரா ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இதான் வரப்போகுதுன்னு சந்தானமும் மொட்டராஜேந்திரன் யோசிச்சு பண்ற இடங்கள்லாம் நல்லா இருக்கு. மொட்டராஜேந்திரன் ஒரு இடத்துல பெயிண்ட் அடிச்சு நிற்கும் பொழுது எலி உள்ள போறது கொஞ்சம் வல்கரா தெரிஞ்சா கூட ஓவரால் காமெடின்னு பார்க்கும்போது ஓகே. அதே மாதிரி அவர் கடைசி அவருக்காக ஒரு மணி ஹைஸ்ட் பாட்டை போட்டு க்ளோஸ் பண்ணதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 20 நிமிஷம் இவங்க வந்து அந்த கேனிபல்ஸ் தப்பிக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா கூட அப்பப்போ ரவி கார் ஆன் பண்ணி அதுல கிங்ஸ்லியும் மாறும் தப்பிக்கிற சீன்ஸ்லாம் நல்லா என்கேஜிங்கா இருக்கு. மொத்தத்துல ஒரு டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு இந்த பிரான்ச்சைஸில் அருமையா இருக்கும். திலீப் துட்டு ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கும், திலீப் துட்டு செகண்ட் வந்து சுமார் தான். அதே மாதிரி இந்த படமும் அந்த வகையில சேர்ந்துருக்கு. மெயின் கேரக்டரான சந்தானமும் சரி, வில்லனா வர செல்வராகவனும் சரி, ரெண்டு பேருமே பெருசா நம்மளை கவராம சைட் ஆர்டிஸ்ட் மொட்டராஜேந்திரன், நிழல் ரவி இவங்கள வச்சே படத்தை கொண்டு போனதுனால படம் ஓரளவுக்கு மேல் நம்மளால லைக்க முடியல.
ஒரு காமெடி படம்னாலும் நம்ம சிரிப்போம், இல்லை ஒரு பேய் வருதுனாலே நம்ம அதை பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டைப்பாக இருந்தீங்கன்னா படத்தை பார்க்கலாம். பேய் கிட்ட வந்து மீனம்மான் பாட்டு பாடுறது, பாட்டு பாடி மேய்க்கிறாங்க. டிடி ரிட்டர்ன்ஸ்ல பண்ண சீன்ஸையும் இதுல பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதுலயும் ஒரு ரூம்குள்ளேயே சுற்றி வர மாதிரி, ஒரு வீட்டுக்குள்ளேயே சுற்றி வராங்க. ஸோ அதாவது ரிப்பீட்டேஷன் இருந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே வச்சிருந்து இன்னும் மெயின் கேரக்டர் சந்தானம்னா அவரோட வழக்கமான பஞ்ச் அந்த டீமோட பண்ணியிருந்தாருன்னா படம் உண்மையிலே வேற லெவலாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இல்லாதனால இவர் அடிக்கடி ப்ரோ நம்மளை வந்து கலாய்க்கிறாப்புல. அவர் பாணியிலே சொல்லணும்னா வாங்க படம் பஞ்ச் லைன், டிடி நெக்ஸ்ட் லெவல், வாட் ப்ரோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ. இந்த படத்துக்கு 2.25 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.